சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கேவைசி மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். அவருக்கு வாக்கு கேட்டு நான் வந்திருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவெடுத்துட்டீங்க. சன் ராமநாதனுக்கு எந்த சின்னம்? கை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? சென்ற முறை இந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 தொகுதிகள்ல 7 தொகுதி நாம தான் வெற்றி வாய்ப்பு பெற்றோம். ஒரே ஒரு தொகுதி தான் மிஸ் ஆயிடுச்சு. இந்த முறை அதையும் நிச்சயம் ஜெயிக்க போறோம். இந்த முறை தஞ்சாவூர் மாவட்டம் 8க்கு 8 ஜெயிச்சு 100% வெற்றியோடு இந்த மாவட்டம் முதல்ல இடத்துல வரும். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வேட்பாளர் அவரும் துரை சந்திரசேகர் அவர்களுக்கும், வடத்தநாடு வேட்பாளர் அருண் வைத்தியலிங்கம் அவர்களுக்கும், தஞ்சாவூர் மக்களவை உறுப்பினர் சகோதரர் முரசொலி அவர்களுக்கும், தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு DKG நீலமேகம் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரங்கசாமி, தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு செல்வம், மாநகராட்சியினுடைய துணை மேயர் சகோதரி அஞ்சுகம் பூமதி, மாநில நிர்வாகிகள் இறைவன், ஜித்து, கார்ல் மார்க்ஸ், மாவட்ட பொருளாளர் திரு LG அண்ணா, மாவட்ட துணை செயலாளர்கள் கனகவல்லி பாலாஜி, SN மணிமாறன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், புண்ணியமூர்த்தி, தர்மராஜன், ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் திரு SC மேத்தா, கார்த்திகேயன், நீலகண்டன், வாசிம்பராஜா, செல்வகுமார், TKSG கல்யாண சுந்தரம், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் முகில்வேந்தன், துணை அமைப்பாளர்கள் SRS செந்தமை செல்வன், உதயநிதி, மதிபாலன், சதீஷ்குமார், பத்ம விஜய், பிரபு, பிரசாத், கிறிஸ்டபர், திருஞான சம்பந்தம், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், அதே போல நம்முடைய கூட்டணி கட்சிகள், இங்க வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, SDPI, முக்குளத்தோர் புலிப்படை, சமத்துவ மக்கள் கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சி சார்ந்த நண்பர்களுக்கும், இங்க பெருமைகள் வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகள் அத்தனை பேருக்கும், முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய சத்தா சொன்னேன், இங்க வந்திருக்கக்கூடிய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த எப்போ எந்த மாவட்டத்துக்கு போனாலும் கடந்த ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கா போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சந்திச்சு, நம்முடைய கழக நிர்வாகிகளை சந்திச்சு, இளைஞர்கள் தம்பிமார்களை சந்திச்சு, நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கு, நம்முடைய கூட்டணி சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வர எத்தனையோ மாவட்டத்துக்கு போயினாலும் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு எப்ப வந்தாலுமே அது எப்பவுமே ஸ்பெஷல் தான். தஞ்சாவூர் மாவட்டம் எப்பவுமே கழகத்துடைய கோட்டை. இன்னும் ஸ்பெஷல் என்ன, இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான் முத்தமிழ் கலைஞர் அவர்களை கொடுத்த மாவட்டம். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல கலைஞருடைய காலடி படாத இடமே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு கலைஞர் இங்க வளர்ந்தவர். 62ல கலைஞர் அவர்கள் இந்த தஞ்சை மண்ணில் நின்றுதான் முதல்ல வெற்றி பெற்றாங்க. கலைஞர் அவர்கள் எப்போதுமே பெருமையா சொல்றது உண்டு, நானும் ஒரு டெல்டா காரன் அப்படின்னு கலைஞர் சொல்லுவார். அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்களும் தொடர்ந்து சொல்லுவார், நான் ஒரு டெல்டா காரன் அப்படின்னுவார். இன்னைக்கு அதே பெருமையோடு நானும் ஒரு டெல்டா காரங்கிற உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த எழுச்சியை பார்க்கும் போது நிச்சயம் இந்த முறை 8க்கு 8 தொகுதி ஜெயிக்க போறது உறுதி. அதுவும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, உங்களுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் சன் ராமநாதன் அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. உங்க எல்லாருக்குமே அறிமுகமானவர் என்னுடைய சகோதரர் சன் ராமநாதன் அவர்கள். எனக்கு என்ன இன்னும் கூடுதல் பெருமை, சன் ராமநாதன் அவர்கள் எங்களுடைய இளைஞர் அணியில வளர்த்தெடுக்கப்பட்டவர். அதிலும் குறிப்பா நம்முடைய தலைவர் இளைஞரணி செயலாளராக இருக்கும் போதும் சரி, நான் இளைஞரணி செயலாளராக இருக்கும் போதும் சரி, இப்போ நான் தான் இளைஞரணி செயலாளர். அப்போ அவர் என்னுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்தாரு. அவருடைய சிறப்பான செயல்பாட்டை பார்த்து, அவருடைய பணிகளை பார்த்து நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அவருக்கு மேயர்
அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரமோஷன், அங்கேயும் சிறப்பா செயல்பட்டதுனால தஞ்சாவூர் மாநகர கழக செயலாளரும் பணியாற்றவும் அவருக்கு வாய்ப்பளித்தார் நம்முடைய தலைவர். கழக பணி, மக்கள் பணி எதுவா இருந்தாலும் அது ரெண்டுத்திலையும் சிறப்பா செயல்படுபவர் திரு சன் ராமநாதன் அவர்கள். குறிப்பா அவருடைய நிர்வாக திறமையால தமிழ்நாடு அளவில் சிறந்த மாநகராட்சிக்கான முதல் இடமும், இந்திய அளவில் 13வது இடமும் இந்த தஞ்சை மாநகராட்சிக்கு பெற்றுக் கொடுத்தாருன்னா அந்த பரிசு சிறந்த மாநகராட்சி 13வது இடம், இந்தியாவிலேயே 13வது இடம் நம்முடைய தஞ்சாவூர் மாநகராட்சிங்கிற அந்த பெருமையை பெற்று தந்தவர் திரு சன் ராமநாதன் அவர்கள். இன்னைக்கு சன் ராமநாதன் வெற்றி வேட்பாளராக உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு நம்முடைய தலைவர். நானே ஒரு வேட்பாளர், அது தெரியுமா உங்களுக்கு? நானே மறந்துடுவேன் நினைக்கிறேன். எங்க போட்டி போடுறேன் தெரியுமா? நானும் வேட்பாளர்மா, நானும் இந்த தேர்தலில் நிக்கிறேன், போட்டி போடுறேன், மறந்துட்டேன். சென்னையில சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில நான் நிக்கிறேன். 2வது முறை தலைவர் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. என் தொகுதிக்கே நான் ஒரு நாள் தான் போனேன் பிரச்சாரத்துக்கு. வாக்கு கேட்டு உதயசூரியன் வாக்கு கொடுங்கன்னு ஒரே ஒரு நாள் தான் போனேன். ஏன் என் தொகுதியை விட்டுட்டு இன்னைக்கு தஞ்சாவூருக்கு வந்திருக்கேன்னா, எனக்கு என் வெற்றி முக்கியம் இல்ல, என் வெற்றியை விட முக்கியம் இங்க சன் ராமநாதனுடைய வெற்றி மிக மிக முக்கியம். அந்த வெற்றியை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். போன முறை அண்ணன் நீலவேகம் அவர்களை இதே மாதிரி நான் தான் வந்து வாக்கு கேட்டேன். நீங்க அத்தனை பேரும் உழைச்சு அண்ணன் நீலவேகம் அவர்களை கிட்டத்தட்ட 47,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்கிறேன். 1 லட்சமா? நீங்க 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்கன்னா மாசம் ஒரு வாட்டி தஞ்சாவூருக்கு வந்து உங்க எல்லாரையும் பாக்குறேன். குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? எதிர்த்து போட்டிடுற பாஜகவா? அப்பனா 1 லட்சம் தான். எதிர்த்து போட்டிடுற பாஜக வேட்பாளருக்கு டெபாசிட் காலி ஆயிடுச்சுன்ற செய்தி வரணும். செஞ்சு காட்டுவீங்களா? எந்த தைரியத்துல மக்களை சந்திக்க போறேன்? நான் இப்ப தொடர்ந்து 1 வாரமா மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறேன். சன் ராமநாதன் கூட்டு வந்து இந்தாங்க, சன் ராமநாதன் சிறந்த மேயரா பணியாற்றி இருக்கிறாரு, அவருக்கு சட்டமன்ற உறுப்பினரா ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு எந்த தைரியத்துல வந்து கேட்கிறேன்? இந்த தஞ்சாவூருக்கு ஆனா நீலவேகம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்குங்கிற அந்த தைரியத்தோட உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். அந்த உரிமையோட வந்திருக்கிற என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம்? 192 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தஞ்சாவூர் மாநகராட்சியில குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்றிருக்கு. 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தமிழ் பல்கலைக்கழகத்துடைய ராஜராஜ சோழன் அருங்காட்சியகம் அமைக்கும் பணி நம்முடைய அரசு பண்ணி கொடுத்திருக்கு. 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பிள்ளையார்பட்டி ஊராட்சியில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற புதிய டைட்டில் பூங்கா யார் கொடுத்தது? நம்முடைய திராவிட மாடல் அரசு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே ஒரு மாநாட்டு மைய கட்டி கொடுத்தது நம்முடைய அரசு. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலைய விரிவாக்க பணிகள் 10 கோடி ரூபாய் செலவுல நம்ம நடத்திருக்கிறோம். 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தஞ்சாவூர்ல புதிய அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாநகராட்சியில காந்திஜி வணிக வளாகம் நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. அரசு மருத்துவமனையில மருத்துவ பயனாளிகளுடன் வருபவர்களுக்கு தங்கும் இடம் 3 கோடி ரூபாய் செலவுல நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. 9 கோடி ரூபாய் செலவுல சமுத்திரம் ஏரி இன்னைக்கு புனரமைப்பு பண்ணிருக்கிறோம். 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சிவகங்கை பூங்கா மேம்படுத்தப்பட்டிருக்கு. 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தஞ்சாவூர் அருங்காட்சியகம் மியூசியம் புனரமைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்னும் மேலும் பல திட்டங்கள் செஞ்சு கொடுக்கணும்னா நீங்க 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்துல சன் ராமநாதன் அவர்களுக்கு வாக்களிக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? உதயநிதி வந்தாப்புல பேசினாரு, திட்டங்கள்லாம் சொன்னாரு, கூடணும், கோஷம் போட்டோம், கலைஞ்சு போயிட்டோன்னு இருக்கக்கூடாது. நம்முடைய கைகள்ல இன்னும் 17 நாட்கள் இருக்கு. இந்த 17 நாட்களும் நீங்க தினம் தினம் மக்களை சந்திங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க, ஒரு வீடா போங்க, இந்த பிரச்சாரத்தை போய் சேருங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு ஏன் வாக்களிக்கணும், என்னென்ன செஞ்சிருக்கோம், என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். விடியல் பயண திட்டம் போன சட்டமன்ற தேர்தல் போது நாம கொடுத்த வாக்குறுதி. நம்முடைய முதலமைச்சரை பொறுப்பேற்றோன்னு அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம்.
ஒவ்வொரு மகளிரும் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் அந்த திட்டத்தின் மூலம் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க படிக்கணும், கல்வி மிக மிக அவசியம், பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு பசியோட இருக்கக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினதுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இன்னைக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க வந்தாங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், காலேஜுக்கு போக வேணாமா, போக வைக்கணும். அதுக்குதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்வி ஊக்கத்தொகை கொடுத்தார். அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் படிக்க சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியா இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை 13 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். இப்ப சமீபத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புறாங்க. என்ன, லேப்டாப் திட்டம் அவங்க கொண்டு வந்தது, நம்ம முடக்கிட்டோம் அப்படின்றாங்க. உண்மைதான், அவங்க தான் கொடுத்தாங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அது பிறகு அவங்களே நிப்பாட்டிட்டாங்க. 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியிலேயே அந்த திட்டம் கைவிடப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, சரி இது பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தா இன்னும் பயனுள்ளதா இருக்கும். அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும், ஒரு மேற்படிப்புக்கா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு ஒரே மாசத்துல நம்முடைய தலைவர் லேப்டாப் கொடுத்தார். இது தவிர இன்னொரு முக்கியமான திட்டம், போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதி எதிர்கட்சிகள் செய்யவே முடியாதுன்னாங்க. நம்முடைய தலைவர் செஞ்சு காட்டினார். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் கடும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, அந்த சூழ்ச்சியை உடைச்சு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதினு 2000. நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுற, நான் கொடுக்குற 5000 ரூபாய் நிப்பாட்டி பாருன்னு கொடுத்தாரு இல்லையா நம்முடைய தலைவர்? 5000 ரூபாய் கொடுத்தோம். முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டாரு. நம்முடைய மகளிர் என்ன பண்ணாங்க, 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி மேல அவ்வளவு நம்பிக்கை. முதலமைச்சர் காசு கொடுத்திருக்கிறாரு, உரிமை தொகை கொடுத்திருக்கிறாரு, பேங்க் பேலன்ஸ், மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அரசாங்கம் பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துருவாங்கன்னு அவ்வளவு நம்பிக்கை ஒன்றிய அரசு மேல. இப்ப நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாய் உரிமை தொகை உயர்த்தப்பட்டு 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. கல்வி உதவித்தொகை 1000 ரூபாயில இருந்து 1500 உயர்த்தப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு இல்ல, இப்ப 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு அடுத்த 5 வருஷத்துல யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ எல்லாருக்கும் வீடு வழங்கப்படும்னு உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற திட்டம் உருவாக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆட்சி அமைச்ச கூப்பன் திட்டம். அதுல தெளிவா இருக்க. ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கும் அவங்க கையிலேயே 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம். இதுதான் தரப்போறோம், அதுதான் தரப்போறோம்னு நம்ம சொல்லல. மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, என்ன மின்சார வசதி தேவையோ அவங்க எந்த கடைக்கு வேணா அவங்களே போய் வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவ் ஓவன், கிரைண்டர், மிக்சி எதுவா இருந்தாலும் மகளிர் அவங்களுடைய இல்லத்தரசி திட்டம்னு அவங்களே முடிவு பண்ணிக்கலாம்னு நம்முடைய தலைவர் சொல்லிட்டார். இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். நம்முடைய தலைவர் முதலமைச்சரா உட்காரணும்னா தஞ்சாவூர்ல இருந்து அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகணும். பண்ணுவோமா? சன் ராமநாதன் அவர்களை குறைந்தது 1 லட்சம் சொல்லியிருக்கிறீங்க, குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்பணும். வாக்காளர்களை சந்திச்சு சொல்லுங்க என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். இவ்வளவு பண்ணதுனாலதான், இவ்வளவு திட்டங்கள் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு
இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 பொசிஷன்ல நம்முடைய தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு. டபுள் டிஜிட் growth 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு. நாம இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்கோமே. ஒண்ணே ஒண்ணு யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு இதுக்கு எதுக்காவது நமக்கு துணை நின்றுக்கா? நமக்கு ஏதாவது திட்டம் கேட்டு கொடுக்கறாங்களா? கொடுக்கல. நமக்கு வர வேண்டிய நிதி வரல. இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, 2500 கோடி தமிழ்நாட்டுக்கு தரணும், கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற. புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டோம்னா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கை, இந்திய மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கான நம்ம கேட்கிற திட்டம் எதுவும் கிடையாது. நம்ம கேட்கிற நிதி கிடையாது. நம்முடைய உரிமைகளை பறிக்கிறாங்க, கல்வி உரிமையை பறிக்கிறாங்க. இதையெல்லாம் யார் எதிர்த்து கேட்கணும்? ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கணும். கேட்பாரா? கேட்க மாட்டார். நம்முடைய தலைவர் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். அதனாலதான் நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் முக்கியமான சட்டமன்ற தேர்தல். இந்தியா டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணிதான் இந்த சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும், டெல்லி அணிய தோக்கடிக்கணும். டெல்லி அணி நான் சொல்றேன், டெல்லி அணியில யார் யார் இருக்கா சொல்லுங்க. மோடியுடைய அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், எதிர்கட்சி தலைவர் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தெரியுமா? நாமெல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு முரட்டு அடிமைய? மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவரு சமீப காலமா என்னமா தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு? நான் அப்படி செல்லமா பேர் வச்சோன்னே அவர் கோவம் வந்துருச்சு. உதயநிதி ரொம்ப பேசுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு? என் வயசு கூட அவருக்கு அனுபவம் கிடையாது, அவருடைய அரசியல் வயசு கூட என்னுடைய அனுபவம் இல்லை அப்படின்றார். ஆமா, நிச்சயம் அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு நிச்சயமா கிடையாது. தெரியுதா யாருன்னு? யாருன்னு தெரியுதா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, யாருன்னு தெரியுதா? கார்பெட் மாதிரி இருக்காரு பாருங்க, அவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த மாதிரி அனுபவம் எனக்கு கிடையாதுமா. பதவிக்காக சுயமரியாதை எடுக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது. யார் காலில், குறிப்பா சங்கி கூட்டத்துடைய காலில் விடுற அனுபவம் எனக்கு கிடையாது. அந்த அனுபவம் எனக்கு தேவையும் இல்லை. நான் என்னைக்கும் மக்களோட மக்கள் அனுப்பேன். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு. அந்த அம்மா இறந்து போனோன்னு சசிகலா அம்மா காலு காலை தான் பிடிச்சிட்டு இருக்காரு. சசிகலா அம்மா காலு. அந்தம்மா ஜெயிலுக்கு போனோன்னு டிடிவி காலு கொஞ்ச நாள் பிடிச்சிட்டு அவர் காலை வாரி விட்டுட்டு அப்புறம் ஓபிஎஸ் காலு, அவர் இங்க வந்துட்டாரு. இப்போ ஓபிஎஸ் கால், அப்புறம் அதை கழட்டி விட்டுட்டு இப்ப நேரம் டெல்லிக்கு போய் மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே மாதிரி மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாங்க. அவரு இப்போ நீங்க தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 விரலை காட்டி ஓட்டு கேட்கிறாரு. கரெக்டா? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அவரோட கட்சி சின்னத்தை காட்டுறாருன்னு? கிடையாது. அடுத்த வாட்டிக்கு நல்லா கவனிங்க, 10 முறை தோத்துட்டேன், அடுத்து நான் 11வது முறையா தோக்க போறேங்கிறத சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அவரை இந்த தேர்தல்ல அடிமை கூட்டத்தை ஓட ஓட விரட்டணும். பாஜகவுக்கு தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறது கஷ்டம், முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்கன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு அதிமுகன்ற போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பாஜக உள்ள நுழைய பாக்குது. தமிழ்நாடை எப்படியாவது கண்ட்ரோல் எடுத்துடணும், அதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் தான் வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. அதனால நம்முடைய தலைவர் திருப்பி சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல தான் இருக்கும். நாங்க சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு, என்னைக்கும் எங்களுடைய சுயமரியாதை இழக்க மாட்டோம்னு நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றாரு. எனவே இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? தமிழ்நாடு அணி ஜெயிச்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்திற்கு சகோதரர் சன் ராமநாதன் அவர்களுக்கு வாக்களிச்சு
மிகப்பெரும் வாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைங்க. உங்களுடைய தஞ்சாவூருக்கு என்னென்ன தேவையோ நம்முடைய அரசு திராவிட மாடல் 2.0 அரசு அமைஞ்சோன்னு ஒவ்வொன்றத்தையும் பெற்று தருவதற்கு நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.